அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் கோடீஸ்வரராகவும் மிகவும் மதிக்கத்தக்க ஒருவராக இருந்தார். அவர்களுக்கு மனைவி, பிள்ளைகள், தோட்டம், துறவு, விலங்குகள் என அனைத்துமே இருந்தது. அல்லாஹ் அவர்களை சோதிக்க நினைத்தான். அவரிடமிருந்து அனைத்தையும் பறித்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் அனைவரும் இறந்தார்கள். அவர்களின் தோட்டம், துறவுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. அவரின் அனைத்து வளங்களும் பறிப்போனது. அவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு மிகவும் கஷ்டத்திற்குள்ளானார். மகாராணி போன்று வாழ்ந்த அவரின் மனைவி வறுமையின் காரணமாக தங்கள் நீண்ட முடியை கத்தரித்து விற்கும் நிலை வந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்தையும் பொறுமையோடு எதிர்கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்தார். அல்லாஹ் அவரின் துவாவை ஏற்று தன் அருளை கொண்டு அவர் இழந்த அனைத்தையும் பன்மடங்காக வழங்கினான். உங்களது கடினமான நேரங்களில் பொறுமையோடும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோராகவும் இருங்கள். மனதில் கொள்ளுங்கள், அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் உங்கள் நிலைமையை மாற்ற முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.